Hi friends, welcome to gatetamil channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ஸில் ஒரு சில சம்ஸ் பார்த்துருந்தோம். வாங்க பேலன்ஸ் சம்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா டியூ டு இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் சுகர் பை 20%, அதாவது சுகரோட ப்ரைஸ் வந்து 20 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அதனால் கன்சப்ஷன் ரெடியூசஸ் பை 30%. கண்டிப்பாக விலை இன்க்ரீஸ் ஆனால் பொருள் குறைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கன்சப்ஷன் ரெடியூசஸ் பை 30%, 30 மடங்கு அவங்க குறைச்சி வாங்குறாங்க. அப்போ தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் எஃபெக்ட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் இட். அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, இன்க்ரீஸாக டிக்ரீஸாக கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க எச்சா வாங்கியிருக்காங்களா, இல்லை அப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் அவங்க இன்க்ரீஸ் பர்சன்ட் எவ்வளோ இல்லை டிக்ரீஸ் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து இவங்க கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக குறைஞ்சி தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்பயும் போல் வழக்கம் போல். ஆனால் இதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சேம் கிடையாது, ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க எஃபெக்ட். அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர் சேம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வாங்க வழக்கம் போல் வந்து நம்ம வழக்கம் போல் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பார்த்திங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் சொன்னால் வழக்கம் போல் 100 நியூ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிங்க, ஃபார்மலைஸ் பண்ணி 125. ஓகேங்களா? ஜஸ்ட்டு 100ஓட இது 25 ஆட் பண்ணல கான்செப்ட் கிடச்சிடும். ஓகேங்களா? சப்போஸ் டிக்ரீஸ்னால் 100 25 மைனஸ் பண்ணுங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. 100 + 25 125 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ குவான்டிட்டி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ இந்த 125 இங்கே போடக்கூடாது, ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன் சேம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் குவான்டிட்டி கன்சப்ஷனுக்கு தனியாக அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த டைமில் குவான்டிட்டியும் நீங்கள் 100ன்னு வச்சுக்கோங்க. அவங்க 100 ரூபாய்க்கு 100 கிலோ வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கன்சப்ஷன் குறைச்சி வாங்கியிருக்காரு, எப்பயுமே 100 கிலோ வாங்குறவர் எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்காரு, கன்சப்ஷன் ரெடியூசஸ் பை 30%. ஓகே, அவ்வளோதான், 30% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, 100 - 30 70, அவ்வளோதான், 70. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ பர்சன்ட் குறைச்சி வாங்கியிருக்காரு. இப்போ நமக்கு என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ குறைச்சிருக்காரு, அதான் எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு தெரியணும். அப்போ நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, இல்லைங்களா? அப்போ இந்த ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி மல்டிபிள் தான் கிடச்சிரும். அப்போ நம்ம ஈஸி கால்குலேஷனுக்காக 0 எடுத்துடலாம். ஓகேங்களா? சாரி இது வந்து 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 20%. ஓகேங்களா? 20% தவப்பட்டேன். ஓகே, இப்போ 0 இங்கே 0 இங்கே 0 எல்லா 0 எடுத்துடலாம் ஈஸி கால்குலேஷனுக்காக. ஓகேங்களா? இப்போ 10 × 10 ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி மல்டிபிள் பண்ணால் இங்கே 100, இங்கே 12 × 7 இங்கே 84. ஓகேங்களா? அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 16 ரூபீஸ். இது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அப்போ 100 ரூபா இன்றைக்கி வாங்குறவர் 16 ரூபா குறைச்சி 84 ரூபா தான் பொருள் வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். அப்போ 100ல் 16 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்போ 69 / 100 × 100, அவ்வளோதான். 16% அவர் குறைச்சி வாங்கியிருக்காரு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எஃபெக்ட் என்ன, டிக்ரீஸு. அப்போ 16%, அவ்வளோதான். ஜஸ்ட் இட். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் பாருங்க. டியூ டு டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் சுகர் பை 20%, mn பை 4 kg மோர் ஃபார் ₹80. அதாவது சுகரோட ப்ரைஸ் வந்து 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால அந்த மென்னால் பை 4 kg மோர் ஃபார் ₹80. அவர்கிட்ட 80 ரூபாய்க்கு இன்னும் ஒரு 4 கிலோ எச்சா வாங்க முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ் பெர் கேஜி இன் ருபீஸ். அதாவது அவர்கிட்ட மொத்தம் 80 ரூபா தான். இங்கே பாருங்கள், mn பை 4 kg மோர் ஃபார் ₹80. அதாவது அவர்கிட்ட மொத்தமாக 80 ரூபா தான். அந்த 80 ரூபாய்க்கு அவரால் 4 கிலோ இன்னும் எச்சா வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த லைனை வச்சு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன் சேம் அப்படின்னு கண்டுபிடிச்சணும். ஓகேங்களா? அப்போ எப்பயும் போல் வழக்கம் போல் இப்போ நம்ம சுகரோட ப்ரைஸ் என்ன, வழக்கம் போல் 100 ரூபா நம்ம வச்சுக்கோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியும், என்ன கொடுத்துருவாங்க, 20% டிக்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ஜஸ்ட்டு 100 - 20 80 ரூபா. 80, ஓகேங்களா? 80 ரூபா 100 ப்ரைஸ். இப்போ குவான்டிட்டி பொறுத்தவரை எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன் சேம்னால இந்த இதை இங்கே இருக்குங்க, அவ்வளோதான். இந்த கிராஸ் இது இங்கே, இது இங்கே. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ அவர் இப்போ எவ்வளோ கிலோ எச்சா வாங்குறாரு, 20 கிலோ எச்சா வாங்குறாரு. ஓகேங்களா? இது குவான்டிட்டி தானே. அப்போ வழக்கமாக 80 கிலோ வாங்கினவர் இன்றைக்கி 100 கிலோ எச்சா வாங்குறாரு. அதாவது 100 கிலோ வாங்குறாரு, அதாவது 20 கிலோ இன்க்ரீஸ் பண்ணி 100 கிலோ வாங்குறாரு. ஓகேங்களா? ஆனால் நம்ம கேள்வி என்ன, mn பை 4 kg மோர், வெறும் 4 கிலோ தான் எச்சா வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு 20 கிலோ கிடைக்குதாங்க. அப்போ இந்த 20 நம்ம 4ஆக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ 20 நீங்கள் 4ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 20 டிவைட் பை
ஃபைன் போடணுமா, அவ்வளோதான். அப்போ இங்கேயும் டிவைட் பை ஃபைன் போடணும், இங்கேயும் டிவைட் பை 5 போடணும், அவ்வளோதான். அப்போ இங்கே பாருங்கள் 80 டிவைட் பை 5 பார்த்தீங்கன்னா 16 ஓகேங்களா. அப்போ 100 டிவைட் பை 5 பார்த்தீங்கன்னா 20 ஓகேங்களா. அப்போ 20 டிவைட் பை 5 பார்த்தீங்கன்னா 4. அப்போ கேள்வி கேட்டமாக வந்துருச்சா, 4 kg மோர் வந்துச்சா, 4 kg மோர் தான் வாங்குறாரு, அவ்வளோதான். அப்போ நான் கேள்வி என்ன, ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ், பர்சன்டேஜ் கேட்கல, ஒரிஜினல் ப்ரைஸ் பெர் கேஜி. அப்போ இங்கே 16 kg ஓகேங்களா. அப்போ 16 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகேங்களா. ஒரிஜினல் ப்ரைஸ்னால் ப்ரீவியஸ் ப்ரைஸ் தான் ஓகேக்கா. நியூ ப்ரைஸ் தான் இது 20 ரூபா இருக்கணும் ஓகேங்களா. இதையும் பார்த்துவாங்க. இப்போ 20 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்குறாரு, இது ருபீஸ் ஓகேங்களா. நான் ருபீஸ் 80 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. 16 கிலோ இப்போ 80 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ 1 கிலோ எவ்வளோ வாங்குவார், 80 by 16 is equal to rupees 5 ஓகேங்களா. இப்போ அது 20 கிலோ, இப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் பாருங்களேன், 20 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ 1 கிலோ இங்கே எவ்வளோக்கு வாங்குவார், 80 டிவைட் பை 20. அப்போ உங்களோட 1 kg நியூ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ருபீஸ் 4 ஓகேங்களா. ஆனால் நமக்கு தேவை ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் பெர் கேஜி ருபீஸ். அப்போ இதுதான் நமக்கு தேவை. அப்போ நமக்கான ஆன்சர் இதுதான், நமக்கான ஆன்சர் ஓகேங்களா. அவ்வளோதான். கொஷின் புரியலன்னா மறுக்க ஒரு வாட்டி ரிவைன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கொஷினை நான் 2 times எக்ஸ்பிளைன் பண்ணனால என்னால் நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ரிவைன் பண்ணி பாருங்கள் கொஷின் ஒரு வாட்டி புரியலனா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து கேட் மாடல் எக்ஸாம், அதாவது 2013 கேட்டது கொஷின் ஓகேங்களா. இது பாருங்களேன், ஏ ரிடக்ஷன் ஆஃப் 5% இன் ப்ரைஸ் ஆஃப் சுகர் ஓகேங்களா. சுகரோட விலை 5% குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. அப்போ எனபிள்ஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் டு பை 3 kg மோர் ஃபார் ருபீஸ் 280. அதே தான் ப்ரீவியஸ் சம்மில் 4 கிலோ 80 ரூபாய்க்கு பார்த்தோமா, 80 ரூபாய்க்கு வாங்கினாருன்னு சொல்லி பார்த்தோமா. அதே தான் இங்கே 3 கிலோ இன்னும் 250 ரூபாய்க்கு அவங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃபால் வாங்க முடியும். அப்போ ஃபைண்ட் த ரெடியூஸ்டு ப்ரைஸ். அப்போ ரெடியூஸ்டு ப்ரைஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியூ ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. முன்னாடி பார்த்தது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் அவரே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெடியூஸ்டு ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸை அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அப்போ பழைய ப்ரைஸ் நமக்கு தெரியும். இந்த ரெடியூஸ்டு ப்ரைஸ் அப்போ புதுசாக எவ்வளோ ரெடியூஸ் ஆணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நியூ ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. வாங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கு போல் ப்ரைஸ் வந்து 100ரூவான்னு வச்சுக்கோம். இதுலேயும் எக்ஸ்பெண்டிச்சர் சேம் தான். ஏன்னா 280 அவங்கள்ட்ட இந்த 280க்காக 280லேயே இன்னும் 3 கிலோ எச்சா வாங்க முடியுது அவங்களால. அப்போ ப்ரைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ வழக்கம் போல் அவங்கள்ட்ட 100 இருக்குது, சரி சுகரோட விலை 100. இப்போ எவ்வளோ ரிடக்ட் ஆகுது, 5% ரிடக்ட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னா புது ப்ரைஸ் வந்து 95 ஓகேங்களா. அப்போ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இந்த 95 இங்கே வந்துடும், இந்த 100 இங்கே வந்துடும் ஓகேங்களா. ஓகே, அப்போ எவ்வளோ குவான்டிட்டி அவங்களாம் எச்சா வாங்க முடிஞ்சிச்சு, 5. அதாவது இங்கே வழக்கமாக 95 கிலோ வாங்குறவங்க இங்கே 100 கிலோ வாங்குறாங்க. அதாவது 5 கிலோ எச்சா அவங்களாம் வாங்க முடியுது ஓகேங்களா. நம்ம கேள்வி என்ன, 3 kg மோர், அவ்வளோதான். 3 கிலோ தான் அவங்களால எச்சா வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த 5ஐ 3ஆக மாற்றணும். எப்படி மாற்றணும், இன்ட்டு 5, இந்த 5 இன்ட்டு 3/5 அப்படின்னு போட்டோம்னா இந்த 5 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் 3/5, இங்கேயும் 3/5, இங்கே 3/5, இங்கேயும் 3/5 எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டலாக எல்லாமே மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 95 இன்ட்டு 3/5. அப்போ இங்கே 5 இன்ட்டு 3/5னா 5 கேன்சல் ஆயிரும், இங்கே 3 இருக்கும். அப்போ 100 இன்ட்டு 3/5 புரியுதுங்களா. அப்போ 5 20, இங்கே 5 5 5 +2 -4 9 + 45 ஓகேவா. 19 இன்ட்டு 3 எவ்வளோ, 57. இங்கே 3 20 இன்ட்டு 3 60 புரியுதுங்களா. 57 கிலோ வாங்குறவங்க இன்றைக்கி 60 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ எச்சா வாங்குறாங்க. நமக்கு கேள்வி கொஸ்டின் எந்த மாதிரி வந்துச்சா, பை 3 kg மோர் வந்துருச்சா. நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் ரெடியூஸ்டு ப்ரைஸ். நமக்கு பர்சன்டேஜில் கேட்கல, பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், 3/57 இன்ட்டு 100 அப்படி போட்டு போயிடுவோம். 3 கிலோ எச்சா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அவங்க கேட்டது ரெடியூஸ்டு ப்ரைஸ், அதாவது நியூ ப்ரைஸ். இது வந்து நியூ ப்ரைஸ் ஓகேங்களா. அப்போ நம்ம நியூ ப்ரைஸ்னா 60, அதாவது 60 கிலோ வந்து எச்சா வாங்குறாங்க, அவ்வளோதான். 60 கிலோ எவ்வளோக்கு வாங்குறாங்க, 280 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ருபீஸ் 250 வாங்குறாங்க. அப்போ இங்கே 1 கிலோட ப்ரைஸ் எவ்வளோ, 280 டிவைட் பை 60. அப்போ 1 kg ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.667 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. இதுதான் உங்களோட நியூ ப்ரைஸ் ஓகேங்களா. இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. புரியுதா. ஓகே, இந்த சம் பாருங்க. டியூ டு டிக்ரீஸ் ஆஃப் 10% இன் ப்ரைஸ் ஆஃப் டீ, இப்போ டீ பெர் கேஜி, அதாவது
டீயோட பெர் கேஜி ரேட் வந்து 10% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ அதனால் என்ன ஆகுது, கன்சியூமர் பை 250 கிராம் ஆஃப் டீ மோர் தென் பிஃபோர் ஃபார் 270. அவர்கிட்ட 270 ரூபாய்க்கு இன்னொரு 250 கிராம், அதாவது அரை கிலோ, கால் கிலோ இன்னும் எவ்வளோ எச்சா வாங்க முடியுது. ஓகேங்களா? இப்போ நான் வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் டீ பெர் கேஜி இன் ருபீஸ். இப்போ இன்றைக்கி ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்குறாங்க இங்கே. ஓகேங்களா? முன்னாடி ப்ரீவியஸ் சம்மில் ரெடியூஸ்டு ப்ரைஸ், அதாவது நியூ ப்ரைஸ் பார்த்தோம். இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகே, வழக்கம் போல வாங்க. இப்போ ப்ரைஸ் இதுலேயும் எக்ஸ்பெண்டிச்சர் சேம் தான். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸு, குவான்டிட்டி. ஓகேங்களா? வழக்கம் போல் நமக்கு என்ன தெரியும், ப்ரைஸ் நம்ம 100 ரூபான்னு வச்சுக்க போகிறோம். எவ்வளோ பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன, 100 டிக்ரீஸ்னால் 100 மைனஸ் 10 90. குவான்டிட்டி சேம் தானே, ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேம் அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். 90 இங்கே 100. ஓகேங்களா? இங்கே என்ன போட்டிருக்கு, இப்போ அவரால் வழக்கமாக 90 கிலோ வாங்குவார். இன்றைக்கி அவரால் எவ்வளோ வாங்க முடியுது, 100 கிலோ வாங்க முடியுது. அதாவது 10 கிலோ வச்சு வாங்குறாரு. ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும், ஜஸ்ட் ஒரு 250 கிராம் தான் வேணும். ஓகேங்களா? அப்போ நம்ம நமக்காக நம்ம இந்த 90 கிலோவை நம்ம 90 கிராமாக நம்மளே கன்சிடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ இங்கே 90 கிராம் வாங்குறவர் இங்கே 100 கிராம் எச்சா வாங்குறாரு, 100 கிராமாக வாங்குறாரு. அப்போ 10 கிராம் எச்சா வாங்குறாரு. ஓகேங்களா? அப்போ இங்கே 250 கிராம் எனக்கு வரணும். அப்புறம் என்ன பண்ணணும், இன்ட்டு 25 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணிக்குவேன். அப்போ 90 இன்ட்டு 25, இங்கேயும் இங்கே 10 இன்ட்டு 25 250, 100 இன்ட்டு 25 25 இன்ட்டு 100. ஓகேங்களா? 25 இன்ட்டு 100 போட்டாச்சா? ஓகேங்களா? இப்போ நம்ம அவர் என்ன கேட்குறாரு, ஒரிஜினல் ப்ரைஸ் தான் கேட்குறாரு. ஓகேங்களா? ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, 270. ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாரு, எவ்வளோ அவர் வாங்குற ரேட் எவ்வளோ, 270 ரூபா. அப்போ இதான் ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போ 90 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 270. அப்போ ஒரு கேஜி எவ்வளோ, சாரி இது வந்து ஒரு கிராம். ஓகேங்களா? நம்ம தான் 90 கிராமாக தான் கன்சிடர் பண்ணோம். இது வந்து கிராம். ஓகேங்களா? அப்போ ஒரு கிராம் எவ்வளோ, 270 டிவைட் பை 90 இன்ட்டு 25. அப்போ நமக்கு வந்து ஒரு கிலோ தான் கேட்குறாங்க. ஏன்னா கொஸ்டின்னா பெர் கேஜி தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு கிராம் நான் கிலோ மாற்ற என்ன பண்ணணும், இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கேயும் இன்ட்டு 1000, அப்போ இங்கேயும் இன்ட்டு 1000. ஓகேங்களா? அப்போ 1 இன்ட்டு 1000 போட்டோம்னா இங்கே எனக்கு ஒரு கிலோ கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ 1 கேஜியாக மாறிடும். அப்போ இங்கே எனக்கு இன்ட்டு 1000. ஓகேங்களா? இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணுவேன். 1000 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சால்வ் பண்ணால் எனக்கு என்ன எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். ஓகேங்களா? அதாவது 1000 ஒன்றும் இல்லை, 1 கேஜின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இந்த சம் பாருங்க. இஃப் side of square is increased 10%, then the percentage change its area will be. இது வந்து ஏரியா, இந்த ரேடியஸ் அதில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்படிங்கிற பார்ப்போம். ஓகேங்களா? இது எந்த மாதிரி வேறு கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சைட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ் 10% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இது ஏ. ஓகேங்களா? இது இங்கே 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே 10% தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் சொன்னோமா. அப்போ இங்கேயும் சைடு இன்ட்டு சைடு இஸ் ஈக்குவல் டு ஏரியா. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைடுங்கிறத நம்ம இங்கே 100ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குது இல்லையா, ஒரு சைடை நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு சைடையே நம்ம என்ன பண்ணுவோம், 100ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10%. ஓகேங்களா? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ 10%ங்கிறது இங்கே 110. ஓகேங்களா? இங்கே என்னாச்சு, இங்கேயே 10% தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்த சைடு 10% தான், இங்கேயே 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் 110. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா. அவ்வளோதான். இது பழைய ஏரியா, இது புது ஏரியா. பழைய ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும், சைடு இன்ட்டு சைடு. இதுக்கு சைடு இன்ட்டு சைடு. அவ்வளோதான். அப்போ இது நம்ம 0 கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸி கால்குலேஷனுக்காக. அப்போ சைடு இன்ட்டு சைடு. இந்த ஏரியா எவ்வளோ, 100. இந்த ஏரியாவில் 11 to 11 121. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்குவாங்க. அவ்வளோதான். அப்போ 100ல் 21 எவ்வளோ பர்சன்ட், ஜஸ்ட் 21%. அவ்வளோதான். 100 21/100 இஸ் ஈக்குவல் டு 21%. அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான். புரியுதுங்களா? சைடில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஏரியா இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, ஏ ஸ்கொயர் தான் நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா. அவ்வளோதான். அப்போ இங்கே ஒரு சைடு 100னா அடுத்த சைடு 100 நம்ம வச்சுக்க போகிறோம். ஸ்மாஷ் நிமிஷம் தான். இப்போ இதில் 10%னா 110, இதுலேயே 10%னா இதுலேயே 110. அவ்வளோதான். இப்போ நம்ம இது பழைய ஏரியா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் பழைய ஏரியா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் புது ஏரியா. அவ்வளோதான். இது பழைய ஏரியா 100னா புது ஏரியா 121 மீட்டர் ஸ்கொயரு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 21 மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோ. அப்போ 100ல் 21 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அந்த பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் சேஞ்ச் இட்ஸ் ஏரியா வில் பி 21% அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா?
ஓகே, இந்த சம் பாருங்க. இஃப் the radius of circle is increased by 25%, அதாவது சர்க்கிளோட ரேடியஸ் 25 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்ட் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இதாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியஸ் வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ரேடியஸ். ஓகேங்களா? இது 25 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது இன்னும் இவ்வளோ ப்ளஸ் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. இந்த இன்க்ரீஸ்ட் ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வழக்கம் போல் நமக்கு ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர், அதாவது ஆர் இன்ட்டு ஆர், பை ஆர் ஸ்கொயர். இந்த பைங்கிறது கான்ஸ்டன்ட்னா அதை விட்டுருவோம். ஓகே, பிரச்சனை இல்லை. வழக்கம் போல் 6 இன்ட்டு 6. வழக்கம் போல் நம்ம ரேடியஸ் வந்து 100ன்னு வச்சுக்குவோம். இங்கேயும் 100ன்னு வச்சுக்குவோம். இது பழைய ரேடியஸ் தானே. ஏன்னா 6 இன்ட்டு 6 தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் தானே. அப்போ இங்கே ஆர், இங்கே ஆர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே ரேடியஸ் இருக்குது. எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க? 25 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஜஸ்ட் 25% இன்க்ரீஸ்னால் ஜஸ்ட் 125. இங்கே 25% தானே. அப்போ 25%னா ஜஸ்ட் 125. ஓகேங்களா? இப்போ நம்ம இது பழைய ஏரியாவுக்கும் புது ஏரியாவுக்கும் நம்ம ஏரியா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சோன்னா, அதாவது பை ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் போட்டுங்கன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் போடுங்க. அவ்வளோதான். பை கான்ஸ்டன்ட்னால அது விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இப்போ போட்டிங்கன்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ நம்ம ஈஸி கால்குலேஷனாக இது சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபைவ் சால்வ் பண்ணிக்கோங்க. 2 5 10 0, 2 5 10 5 25, 4 5. ஓகேங்களா? அப்போ 4 5. ஓகேங்களா? அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 5, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போனா இங்கே 4, இங்கே 5 தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஆறு இங்கே பாருங்கள். இந்த ஆறு இங்கே 4, இங்கேயும் 5. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ இப்போ ஏரியா என்னன்னு பாருங்கள். ஏரியா பார்த்தீங்கன்னா 4 × 4 என்ன? 16. 5 × 5 25. ஓகேங்களா? அப்போ 16 25 எவ்வளோ பர்சன்ட் எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ 16ல் 9 எவ்வளோ கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அவ்வளோ 9/16 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இது சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா 56.25 கிடச்சிரும். ஓகேங்களா? இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் பாருங்க. இஃப் த ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10% அண்ட் த ஹைட் இஸ் டிக்ரீஸ்ட் பை 20%. ஓகேங்களா? அப்போ சிலிண்டர் என்ன பண்ணுறாங்க? ரேடியஸ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 20% ஹைட்டில் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபைண்ட் இது பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த வால்யூம். முன்னாடிலாம் நம்ம ஏரியா பார்த்தோம், இங்கே வால்யூம். ஏரியானா ஏரியா ஃபார்ம் எடுத்துக்கப்புறம் வால்யூம் தான் வால்யூம் ஃபார்ம் எடுத்துக்கப்புறம். சிலிண்டருக்கான வால்யூம் என்ன? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? இப்போ வழக்கம் போல தான். இப்போ 2 ஆர், ஏன்னா ஆர் ஸ்கொயருக்கு 2 ஆர், ஒரு ஹச். ஓகேங்களா? வழக்கமாக நம்ம 100, இது 100, இதையும் 100ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ரேடியஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க? 10%. அப்போ எவ்வளோ ஆச்சு? 110. இங்கேயும் ரேடியஸ் தான் 110. ஓகேங்களா? ஏன்னா இது 10%. ஹைட் என்ன ஆகுது? ஹைட்டு வந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன வரணும்? 13லேருந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன வரணும்? ஜஸ்ட்டு 80. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதுதான் நமக்கு இது நம்ம இதுக்கு நம்ம பழைய வால்யூம், இது நம்ம புது வால்யூம். இதை நம்ம சால்வ் பண்ணோம். நம்ம ஈஸி கல்குலேஷன் 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ 10 × 10 × 10, அதாவது பை ஆர் ஸ்கொயர் ஹச்னு போட்டிங்கன்னா இங்கே 1000, இங்கே 121 × 8 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 968 வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32. அதாவது 1000 இருந்த வால்யூம் வந்து 968 குறைஞ்சிருக்கு. அதாவது 32 குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறேன்? பர்சன்டேஜ் சேஞ்ச் தானே வால்யூம். அப்போ 1000ல் 32 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. 32 / 1000 × 100. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஆச்சு? 10 கீழே இருக்குது. அப்போ இங்கே மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 3.2% அவ்வளோதான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் பர்சன்டேஜ். என்ன வால்யூமில் எவ்வளோ? 3.2% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.